அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு முறை உசைத் பின் ஹுலைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இரவு நேரத்தில் பக்ரா சூரா ஓதிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அருகில் அவருடைய குதிரையும் கட்டுப்பட்டவராக ஆகியிருந்தது. சிறிது நேரம் கழித்ததன் பின்பு அவருடைய குதிரை வளமைக்கு மாற்றமாக விரண்டது. அதை பார்த்து இவர் குர்ஆன் ஓதுவதை நிறுத்திவிட்டதன் பின்பு அவருடைய குதிரையும் அமைதியாகிவிட்டது. அமைதியாகியதை பார்த்து மறுபடியும் இவர் குர்ஆனை ஓதினார். மறுபடியும் அந்த குதிரை விரண்டது. அந்த குதிரை அவருடைய மகனை மிதித்து விடுமோ என்று அவர் பயந்து அவருடைய பிள்ளையை தூக்கியவாறு வானத்தின் பக்கம் அவருடைய தலையை உசத்தின பின்பு அந்த இடத்தில் விலங்குகளை போன்ற மர நிழல்களை கண்டார். காலையில் விழுந்ததும் அவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய், நாயகமே, என்னுடைய வீட்டில் இவ்வாறு தான் நடந்த நாயகமே என்று கூற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இதை பற்றி உங்களுக்கு தெரியாதா என்று கேட்க அவர் சொன்னார், இல்லை நாயகமே, இதை பற்றி எனக்கு தெரியாது என்று கூறினார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய வீட்டிற்கு வந்த மலக்குமார்கள், அப்பொழுது நீங்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்திருப்பீர்கள் என்றால் மலக்குமார்கள் மக்களின் கண்ணில் தென்பற்றிருப்பார்கள், மக்கள்களும் பார்த்திருப்பார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் இன்னும் புகாரி போன்ற கிரந்தங்களில் பதிவாகப்பட்டுள்ளது. நம் அனைவரும் ஒன்றாக வாழ்வதற்காக அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.